எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 11th சம் சொல்லித்தரேன். இட் இஸ் given that at x equal to 1 the function x power 4 minus 62x cube plus ax plus 9 attains maximum value on the interval 0, 2. Find a. ஸோ இப்போ வந்து நம்ம f of x இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். x power 4 minus 62x cube plus ax plus 9. So maximum value சொல்லிட்டாங்க. இப்போ differentiate பண்ணணும். f dash of x x power 4 differentiate பண்ணால் 4x cube minus 62 x cube differentiate பண்ணால் 3x square x 62 x square. So x square differentiate பண்ணால் 2x plus a x differentiate பண்ணால் 1. ஸோ இங்கே வந்து at x equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஸோ f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே இதில் 4x இருக்கிற இடத்துல இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணோம். 4 into 1 cube minus 62 into 2 into x இருக்கிற இடத்துல 1 plus a into a equal to 0. 4 minus 62 are 124 plus a equal to 0 minus 120 plus a equal to 0. So minus 120 பக்கம் வச்சுனா plus 120 a equal to 120. So இதுதான் ஆன்சர். Next, 12th sum. Find the maximum and minimum values of x plus sin 2x. So function கொடுத்திருக்காங்க f of x equal to x plus sin 2x ன்னு கொடுத்திருக்காங்க. On 0 interval கொடுத்தாச்சு. interval கொடுத்திருந்தா அந்த absolute maximum value minimum value கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃபரன்ஷியேட் பண்ணி f dash of x கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே f of xயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ, கம்மியான வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f dash of x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, sin 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x. இது செயின் ரூல்னால 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வரும். அதனால் இது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் f dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு தான் x வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 plus 2 cos 2x equal to 0. ஸோ 2 cos 2x equal to plus 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1 ஆகும். ஸோ 2 cos 2x equal to minus 1 by 2. ஸோ காஸோட cos 60 டிகிரியோட வேல்யூ தான் 1 by 2. ஸோ மைனஸ் cos pi by 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவில் இருக்கக்கூடாது. இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து காஸ்க்கு இந்த குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் பாசிட்டிவ், இந்த குவாட்ரண்ட் தான் நெகட்டிவ் இருக்கும். இந்த குவாட்ரண்ட்டில் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதணும். ஸோ இதை எழுதுகிறப்போ cos pi minus pi by 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த பக்கம் cos 2x equal to cos pi minus pi by 3. ஸோ pi by 3, 3 pi minus pi 2 pi by 3 வருது. ஸோ cos 180 minus theta தான் மைனஸ் cos theta, அதனால் இது மாதிரி எழுதுகிறோம். cos இப்போ எல்சிஎம் எடுத்தால் 3 pi minus pi 2 pi by 3. இங்கே cos 2x. ஸோ cos x equal to cos y. ஜென்ரல் சொல்யூஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி இருந்தால் x equal to 2n pi plus or minus y. இப்போ இதில் வந்து x இருக்கிற இடத்துல 2x இருக்குது, y இருக்கிற இடத்துல y இருக்கிறனால இந்த ஃபார்முலா எழுதுகிறப்போ 2x equal to 2n pi plus or minus இந்த y இருக்கிற இடத்துல 2 pi by 3. ஸோ இதில் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா n pi plus or minus pi by 3. ஸோ 2x equal to இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x equal to n pi plus or minus pi by 3. இப்போ நம்ம ஒரு வேல்யூவாக நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். n-க்கு n belongs to z. ஸோ n equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x equal to pi by 3 கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0, 2 pi. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 பைக்குள்ளே 360 வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லா எக்ஸ் வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். இப்போது n equal to 1 எடுத்தோன்னா 1 pi plus pi 3 pi plus pi by 3 x equal to 1 pi plus pi by 3. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 pi plus pi 4 pi by 3ன்னு வரும்.
அதையும் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸையும் நம்ம எடுத்துக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ n = 1 வந்து மைனஸ், அதே 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 1π - π/3ன்னு எடுத்தோன்னா 3π - π 2π/3 அதுவும் எடுத்துக்கலாம். நான் 360 வரைக்கும் π/3ங்கிறது 60 டிகிரி, 6 2s are 12, 120 டிகிரி. இங்கே 360 வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ் வேல்யூ இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ n = 2 எடுத்தோன்னா x = இப்போ இதில் தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம் எல்லாமே, எல்லா n வேல்யூவும். ஸோ 2π + π/3, 3 2s are 6, 6π + π 7π/3. ஸோ π/3ங்கிறது 60 டிகிரி, 6 7s are 42, 420 டிகிரி ஜாஸ்தியாக இருக்கிறனால இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தது மைனஸ் வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். x = 2π - π/3, 3 2s are 6, 6π - π 5π/3. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கிறனால ஃபார்முலாவில் ப்ளஸ் வேல்யூவும் யூஸ் பண்ணும், மைனஸ் வேல்யூவும் பண்ணும். 5π/3, π/3 60 டிகிரி, 6 5s are 30, 300 டிகிரி. ஸோ இது 300 டிகிரி வர்றதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ π/3, 2π/3, 4π/3, 5π/3, அப்புறமா அவங்க கொடுத்துருக்கிற 0, 2π. இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம வந்து f(x)ல் தான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ f(x) = x + sin 2x. ஸோ ஃபஸ்ட்டு x = 0 எடுத்துக்கலாம். f(0) = 0 + sin 2 × 0. sin 0ஓட வேல்யூ 0, அந்த ஹோல் டேர்மும் 0 தான். அடுத்தது f(π/3) இதை எடுத்துக்கலாம். π/3ங்கிறது 60 டிகிரி. ஸோ π/3 + sin 2π/3. ஸோ இது sin 2π/3 6 2s are 12, 120 டிகிரி. இது π/3 ப்ளஸ் இதை வந்து π - π/3 இப்படி எடுத்துக்கலாம். sin 180 - θ வந்து sin θ தான். ஸோ sin π/3ன்னு எடுத்துக்கலாம். π/3 sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ π/3 + √3/2. π/3க்கு போய் எடுத்தாச்சு. அடுத்தது 4π/3. f(4π/3) இப்போ இங்கே எக்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ணோம், f(x)ல் தான். f(x) வந்து இந்த ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரோம் ஒரு வேல்யூவும். ஸோ 4π/3 ப்ளஸ் sin 2 × 4π/3. ஸோ 4 2s are 8π/3. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4π/3 ப்ளஸ் sin 5π - 4 2s are 8π/3. (3π - π/3). ஸோ 3 3s are 9π, 9π - π 8π/3 வரும். ஸோ sin ஆல்ட் மல்டிபிள் 4π 360, 180 - θ இது யூஸ் பண்ணிக்கலாம். sin 180 - θ வந்து இதே தான், சைனோட குவாட்ரண்ட்டு தான் sin π/3. sin π/3னா sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ 4π/3 ப்ளஸ் √3/2ன்னு வருது. அடுத்தது இதுக்கு இது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு 4π/3. இப்போ 2π/3யும் 5π/3 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்புறமா 2π சப்ஸ்டிட் பண்ணோம். f(x) = 2π/3 x 2π/3 ப்ளஸ் sin 2 × 2π/3. ஸோ 2π/3 ப்ளஸ் இதை வந்து sin 4π/3 எப்படி எழுதலாம்னா sin 3π + π 4π/3. ஸோ sin 180 + θ. 180 + θனா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது, அது நெகட்டிவில் வரும். ஸோ மைனஸ் sin
pi by 3. Sin pi by 3 60 degree oda value, 60 degree root 3 by 2. So 2 pi by 3 minus root 3 by 2. அடுத்தது இது வந்து f of 2 by pi 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 5 pi by 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 5 pi by 3. ஸோ இதில் வந்து 5 pi by 3 plus sin 2 into 5 pi by 3. 5 2s are 10 pi by 3 இருக்கு. 5 pi by 3 plus sin 3 pi plus pi by 3. Sin 3 3s are 9, 9 pi plus pi, 10 pi by 3. So இது 180 plus theta odd multipleன்றனால 180 sin 180 plus thetaன்றது third quadrantக்கு வந்துருச்சு. third quadrant நெகட்டிவ்ல வரும். So 5 pi by 3 minus sin pi by 3. Sin 6 pi by 3ங்கிறது 60 degree, 60 degree root 3 by 2. So 5 pi by 3 minus root 3 by 2. அடுத்தது 2 pi substitute பண்ணணும். f of so x na 2 pi plus sin 2 into 2 pi. So sin 2 2s are 4 pi. Sin 360 degree oda value 0. அதனால இதில் 2 pi தான் வரும். ஸோ இப்போ இதில் வந்து 0 வந்து மினிமம் வேல்யூ. இப்போ ஃபைனலாக இருக்கிறதுலே கம்மியானது 0 தான். ஸோ அதனால் 0, ஜாஸ்தியானது வேல்யூ வந்து 2 pi. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. So maximum value is 2 pi at x equal to 2 pi. So minimum value வந்து ரெண்டுமே கேட்கறனால 0 தான் இருக்கிறதுலே கம்மி, equal to 0 at x equal to 0. Next 13th sum. Find two numbers whose sum is 24 and whose product is as large as possible. Two numbers calculate பண்ண சொல்லிருக்காங்க. So sum is 24ன்றனால நம்ம two numbersக்கு வந்து let the two numbers be x and y நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட sum 24 கொடுத்தனால x plus y equal to 24. இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே in terms of xல இருக்கணுன்றனால y equal to இந்த எல்லாம் எக்ஸாக மாற்றணுனால 24 minus 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நம்பர் எக்ஸு, இன்னொரு நம்பர் வந்து 24 minus 6. ஸோ இது இப்போ அவங்க என்ன கண்டிஷன், ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் ஆஸ் லார்ஜஸ். லார்ஜ் அப்படின்னாலே மேக்ஸிமம் தான். ஸோ ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்ன்றனால இதுக்கு பி ஆஃப் எக்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் வந்து ஒய் வந்து இப்போ இங்கே நமக்கு 24 minus 6ன்னு கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன இதில் என்ன ஸ்டெப்னா, இது எல்லாமே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், அப்புறம் இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அந்த எக்ஸ் வேல்யூவை எஃப் டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ மேக்ஸிமம்னா நெகட்டிவில் வரணும், மினிமமாக இருந்தால் பாசிட்டிவில் வரணும். இதில் அவங்க லார்ஜ் ஆஸ் பாசிபிள்னால மேக்ஸிமமாக இருக்கணும், மேக்ஸிமம்னால நெகட்டிவில் வரணும். இப்போ யூவி ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் வி டேஷ் 24 கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் எக்ஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்னா 1, இது ஒரு மைனஸ் இருக்கனால -1 ப்ளஸ் வினா 24 minus எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து இப்போ நான் திருப்பி இங்கே எழுதுகிறேன். minus x plus 24 minus 6. So இது வந்து minus 2x plus 24. So x எப்படி calculate பண்ணுறதுனா p dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். So minus 2x equal to 20 minus 24 equal plus 24 equal to 0. So 2x equal to 24, x equal to 24 by 2 வந்து 12. இப்போ x calculate பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து p double dash of x கண்டுபிடிக்கணும். இது p dash of x. ஸோ x equal to 12ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவில் வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ p double dash of x இப்போ -2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது 24 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடுச்சு. ஸோ நெகட்டிவில் தான் வருது -2. நெகட்டிவில் வந்தாலே அது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஸோ லார்ஜ்
லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், as large as possible. இப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் x 12ன்னு கிடச்சாச்சு, இன்னொரு நம்பர் y கண்டுபிடிக்கணும். yக்கு வந்து 24 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 24 மைனஸ் 12 வந்து 12. ஸோ the 2 numbers are 12 and 12. The 2 numbers. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th. Find 2 positive numbers xy such that x plus இதே மாடல் சம் தான், அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. x plus y equal to 60 and xy cube is maximum கொடுத்துருக்காங்க. is maximum. ஸோ 13th சம் மாதிரி தான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60னா ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ராடக்ட்னால இதுக்கும் பி ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு வந்து 60 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஒய் இதுதான் பின்றனால ப்ராடக்ட் அவங்க கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்ற போகிறோம். ஒய்க்கு பதில் 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். ஸோ இது 3 ஸ்டெப் இருக்குது. பி டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டபுள் டேஷ் ஆஃப் பி டபுள் டேஷ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இதில் மேக்ஸிமம்னா அது நெகட்டிவில் கிடைக்கணும். இப்போ எக்ஸ் இதில் 2 டேர்ம் இருக்கனால யூவி மெத்தட். யூவிக்கு இதுதான் ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 360 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அந்த ஃபார்முலா. அப்புறமா மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால -1 ப்ளஸ் வினா 60 மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், க்யூப் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ இதில் வந்து காமனாக என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸி. இப்போ இதில் 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதில் 60 மைனஸ் எக்ஸ் க்யூப் இருக்கிறனால 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துகிட்டோன்னா இங்கே -3x இருக்குது, இங்கே 6 ப்ளஸ் 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சுனால ப்ளஸ் 60 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 60 மைனஸ் 3x மைனஸ் 60 மைனஸ் 4x. ஸோ இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ 0, பி டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்ட்டு 60 மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. ஸோ 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இதில் 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 60. பட் இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் இது நாட் பாசிபிள்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், 60 மைனஸ் 4xனா ஈக்குவல் டு 0னா 4x ஈக்குவல் டு 60, எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 4 15. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூவை. இப்போ இதில் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். (60 minus x square) 60 minus 4x. ஸோ இதை யூவி மெத்தட்லேயே பண்ணலாம். அதுக்கு இதான் ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ பி டேஷ் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ யூனா 60 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4, ஏன்னா 60 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் -4 ப்ளஸ் வி 60 மைனஸ் 4x அப்படியே வச்சுக்கலாம். வியூ டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் செயின் ரூல் பவர் அது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அதனால் 2 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ் பவர் 1, அப்புறம் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 60 மைனஸ் 15 ஸ்கொயர் -4, அப்புறமா இங்கே ஒரு -2 இருக்குது. 60 மைனஸ் 4 இன்ட்டு 15 ப்ளஸ் 2 இன்ட்டு 60 மைனஸ் 15. ஸோ 15 4s are 60, 60 மைனஸ் 60 0ன்றனால இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, 60ல் 15 போச்சுன்னா 45. ஸோ 45 இங்கே ஒரு -4 இருக்கிறனால -45 ஸ்கொயர் இங்கே இன்ட்டு 4. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும்.
ஸோ இதை வந்து நெகட்டிவில் இருக்கிறனால மைனஸ் சைன் இருக்குது வெளியே, அதனால் நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்னாலே மேக்ஸிமம். ஸோ அதனால் மேக்ஸிமம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அது மேக்ஸிமம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டூ நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15 இருக்குது, ஒய்க்கு வந்து நம்ம இப்படி எடுத்திருக்கோம் 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 60 மைனஸ் 15, ஸோ ஒய் ஈக்குவல் டு 45. ஸோ தி டூ நம்பர்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 15 அண்ட் அதர் நம்பர் இஸ் ஒய் ஈக்குவல் டு 45. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.